ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டு செம்ம ஹிட்டாக இருக்கக்கூடிய மூவியாக இருக்கட்டும், இல்லைனா வேறு லெவலில் த்ரில்லராக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஆன்கோவிங்கில் போயிட்டு இருக்கிற மூவியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி 1995 ரிலீஸ் ஆன மாயா பஜார் அப்படிங்கிற காமெடி ப்ளஸ் ஹாரர் மூவியை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த படத்தில் காமெடிக்கே பஞ்சமே இருக்காது, பட் ஹாரர் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு நம்மளால் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. பட் நல்லா இருக்கும் இந்த மூவி. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் வந்துட்டு பார்த்து சிரிச்ச ஒரு மூவி தான் இந்த மாயா பஜார். ஸோ பர்சனலாக எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கும் வந்துட்டு பிடிக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயும் ஒரு பெரிய பங்களாவாக காட்டுறாங்க. பங்களாவுக்கு முன்னாடி இருக்கிற காரை விவேக் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதலாளி காரை சுத்தமாக துடைக்க சொன்னாரா இல்லை சுற்றி சுற்றி துடைக்க சொன்னாரான்னு தெரியலையே. சரி நம்ம சுற்றி சுற்றியே துடைப்போம்னு சொல்லிட்டு அவரே காருக்கு மேலே படுத்து சுற்றி சுற்றி துடைச்சிட்டு இருக்கிற நேரமாக பார்த்து அங்கே ஒரு வயசானவர் வராரு. அவரை பார்த்தோன்னே வந்துட்டு விவேக் கண்டுபிடிச்சிடறாரு. சரி நம்ம முதலாளி ஐயா வந்துட்டு வேலைக்கு கூப்பிட்டுருக்கிற ஆள்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனோடனே வந்துட்டு நான் தான் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கு பாட்டு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிற பாட்டு வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரும் தன்னோட இன்ட்ரோவெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு சரி எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் வேற ரொம்ப பெரிய பணக்காரங்க, உங்ககிட்ட வந்துட்டு நான் எதுவும் பேச விரும்பல, கண்டிப்பாக நீங்கள் நிறைய சம்பளம் தான் கொடுப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன்ட்டு கேட்குறாரு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டோடனே வந்துட்டு ஒரு ரூ. 1500 கொடுப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ரூ. 1500 இன்னும் ரூ. 1500 நான் ரூ. 5000 கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்குறாங்க. அவ்வளோதானே, நான் வந்துட்டு சூப்பராக வந்து பாட்டு கற்றுக் கொடுத்துறேன், நீங்கள் எதை பற்றி வந்துட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வாத்தியாரும் நம்ம ஹீரோயின் சுஜியை பார்க்க போகிறாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சுஜியை நல்லா டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பாட்டு வாத்தியாரை பார்க்கறதுக்காண்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே சொன்னா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் வராங்க. ஸோ இவங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்களை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். 2 பேரும் ஒன்றா வந்ததுனால பாட்டு வாத்தியாருக்கு இதில் யார் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுது. சொர்ணாவை பார்த்து நீ தானமா சுஜி அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஐயோ நான் கிடையாது, இந்த பொண்ணு தான் சுஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாருன்ட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு தூரத்து சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஓஹோ பக்கா வாத்தியமா நீ அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோடனே சொர்ணாக்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுது. இவன் வந்த வேலையை பார்க்காம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. என் பேர் பாட்டு வாத்தியார் பூபாதம், நான் தான் உனக்கு இனிமேல் பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சொன்னா வந்துட்டு சுஜி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குமான்னு சொன்ன உடனே சுச்சியும் கொஞ்சம் கூட தயங்காமல் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு கனிவு, இவ்வளோ சொத்து இருந்தாலுமே அந்த பொண்ணு எவ்வளோ மரியாதை நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி சுஜியை பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா சுஜி உட்கார், நம்ம வந்துட்டு பாட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டுக்கோமாங்கிறாங்க. சுஜி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாட்டு வாத்தியார் மண்டிலே ஒரு கொட்டு கொட்டிடுறாங்க. ஐயோ என் தலையில் இல்லாமல் உன் தலையில் அப்படிங்கிறாங்க. அவங்க அவங்க மண்டியிலே கொட்டிக்கிறாங்க. இல்லைம்மா 2 கையும் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கொட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுஜி வந்துட்டு கேட்டுக்கிட்டு அதே மாதிரியே பண்ணுறாங்க. சரிம்மா சுஜி, நான் இப்போ வந்துட்டு ராகத்தை பிடிப்பேன், அதே மாதிரி நீனும் வந்துட்டு பிடிச்சு அப்படியே வந்துட்டு பாட ஆரம்பிச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கையை வைக்கவும் சுஜி வந்து தெரியாமல் அந்த கையை நசுக்கிடுறாங்க. வாத்தியாருக்கு கை வலி தாங்க முடியாமல் ஊ ஏன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சுஜியும் அதே மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வழியே எப்படியோ ஒரு கையை உருவிட்டு ஏமா பொண்ணே, நான் வந்துட்டு பாட்டு பாடல, நீ என் கையை நசுக்கி போட்டா அந்த வழி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு இருந்தேன், நீனும் அதை ராகம் நினச்சி கத்திக்கிட்டு இருக்க பற்றியா, இனிமே இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா, நான் உனக்கு வந்துட்டு ஒரு ராகமாக சொல்லி கொடுப்பேன், நீ அதை ஃபாலோ பண்ணி நீனும் வந்துட்டு கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுஜியும் சரி நானும் அதே மாதிரி கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒரு ராகமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஒரு ராகமும் சொல்லி கொடுக்க ஒரு கருப்பாம்பூச்சி வந்துட்டு அவர் மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது. முதல்ல ராகத்தை மனசுக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சுஜி வந்துட்டு அப்படியே அந்த கருப்பாம்பூச்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எங்கடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த வாத்தியார் கை மேலே ஏறி அப்படியே வந்துட்டு முதுகு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்துட்டு ராகத்தை மண்டைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. கருப்பாம்பூச்சி கரெக்டாக அவர் சொட்டையில் போயிட்டு வந்து லேண்ட் ஆயிடுது. தலைமையில் ஏறினதா அப்படியே வந்துட்டு கப்பு நெத்தி அடியாக அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வாத்தியார் சொல்கிறாரு. அதை கிட்ட சுச்சி வந்துட்டு நெத்தி அடியாக அடிக்கணுமா, ஏதோ அடிச்சிடறான் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்மோனி பெட்டி மேலே அந்த பழைய தூக்கி அவர் தலையிலேயே போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துடுறாங்க. வாத்தியார் வந்துட்டு தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லிட்டு துண்டக்கான துணியக்கானு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இதை பார்த்தா சுச்சியோட அப்பாவும் குப்புவும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இந்த தடவை ஏன் பாட்டு வாத்தியார் இப்படி ஓடி போனாரு, நம்ம அம்மா ராகத்தை பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக சுச்சியும் அந்த நேரத்தில் வந்துடுறாங்க. என்னாச்சுமா ஏன் வாத்தியார் ஓடி போய்கிட்டு இருக்காருன்ட்டு கேட்குவாங்க. என்னாச்சுமா ஏன் வாத்தியார் ஓடி போயிட்டு இருக்காருன்ட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா வாத்தியார் வந்துட்டு மண்டை மேலேயே அடிக்க சொன்னார், நானும் அடித்தேன், ஆனால் ஓடி போயிட்டாரு, ஏன்னா தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னாருமா கரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
முதல்ல மனசுக்குள்ள ஏத்தணும்னாரு. அப்புறம் மண்டைக்குள்ள ஏத்தணும்னு சொன்னாருப்பா. அப்புறம் நெத்தியடியே அடிக்க சொன்னாரு. நானும் அடிச்சுட்டேன். பட் ஆனா வந்துட்டு என்னன்னு தெரியல. பைப்புல ஓடி போயிட்டாரு அப்படிங்கிற மாரி வந்துட்டு குப்புவையும் அடிச்சு காட்டுறாங்க. இத பார்த்த குப்புவுக்கு கேட்டது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா வேற இனிமே பேசிட்டு இருந்தா நம்ம மண்டைய அடிச்சு புடுவோம் அப்படிங்கிற மாரி அவரும் மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிட்டு, சரிம்மா நான் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாரி அவர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப போறாரு. அப்பாப்பா நானும் வாரேன் அப்படிங்கிற மாரி சுச்சியும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. சரி அவங்க அப்பா வந்துட்டு, "நீ வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா ரொம்ப சேட்டை பண்ணுவியேம்மா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இல்லப்பா நான் வந்துட்டு சைலன்ட்டா நல்லா பிள்ளையாட்டம் இருப்பேன். என்னைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. சரிம்மா முதல்ல அந்த கட்டைய தூக்கி போடு அப்படிங்கிறாங்க. அந்த கட்டைய தூக்கி குப்பு மேலயே போட்டுட்டு, குப்பு கேட்ச் அப்படிங்கிற மாரி வேற சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்கு போனோனே வந்துட்டு எல்லாருமே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு குட் மார்னிங் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுஜிக்கும் சொல்றாங்க. அதுல ஒரு ஆள புடிச்சு சுச்சியும் குப்புவும் போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா உங்க முன்னாடி இருக்கிற லேடி யாரு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இதான் என்னோட ஒய்ஃப். என்னோட பிள்ளைங்கள வந்துட்டு ஸ்கூல்ல விட்டுட்டு என்ன பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியா? அப்போ அன்னைக்கு ரெட் கலர் சாரி கட்டிட்டு ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க எங்க? அவங்க இவங்களோட பார்க்க கொஞ்சம் அழகா இருந்தாங்க அப்படிங்கிற மாரி போட்டு விட்டுர்றாங்க. அது மட்டும் இல்லாம குப்பு வேற, அன்னைக்கு வந்துட்டு ப்ளூ கலர்ல ஒரு சாரி கட்டியிருந்த லேடி இருந்தாங்கல்ல, அவங்க மூஞ்சி லைட்டா வந்துட்டு கொஞ்சம் சப்பையா இருந்ததுல, மூக்கு வேற ரொம்ப ஷார்ப்பா இருந்த மாரியே இருந்ததுல அப்படிங்கிற மாரி ரொம்ப டீட்டெயிலா வேற போட்டு குடுக்குறாங்க. சுச்சி வந்துட்டு ஆமா, ஆமா. அவங்க மூக்கு கொஞ்சம் வந்துட்டு நீட்டமா சப்பையா இருந்தது. பட் இவங்க மூக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தாங்க அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் போட்டு குடுத்துட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைய மூட்டி விட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஒருத்தங்களா வந்து குட் மார்னிங் கேட்டுருக்கா, ஒருத்தர் புடிச்சு அட்டாக்குன்றாங்க. அவர் அப்படியே வந்துட்டு ஸ்டாச்சுவா நின்னுகிட்டு இருக்காரு. அவர் தொப்பி எடுத்து அவர் கையிலேயே குடுத்துட்டு அந்த இடத்துலருந்து வந்துட்டு நம்ம சுச்சி போயிடுறாங்க. ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு சொட்டா அங்கிள் வேற வராங்க. "அங்கிள் நீங்களா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நலன்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குப்பு வந்துட்டு அங்க ஒரு லேடி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னம்மா டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா" அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்ல, அவங்க டைப் அடிச்சு வச்சிருந்த பேப்பர கீழ தள்ளி விட்டுட்டு, "அங்க பாரு பேப்பர் கீழ விழுந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அத எடுக்க போகும்போது அவங்க சார் லைட்டா தள்ளி போயிருது. அட்டாக் அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடி வந்துட்டு குப்புவ கன்னத்திலேயே சப்புன்னு அடிச்சு போடுறாங்க. அவ்வளோதான் குப்புக்கு லைட்டா வாய் கோணிருது. அவங்களால பேசக்கூட முடியல. ஊம பாஷை பேசிட்டே அங்கருந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த சொட்ட அங்கிள் அப்படியே வந்துட்டு பேச்சு குடுக்குற மாரியே குடுத்து வந்துட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, நீ இப்ப எதுக்காக இன்டர்வியூ வச்சிருக்க? என்ன போஸ்ட்டுக்காண்டி வச்சிருக்க?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி வேணும். அதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த மாரி ஒரு இன்டர்வியூ வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சுச்சி அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குப்பு வந்துட்டு அந்த இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ அங்க இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம், "ஏப்பா நாங்க எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ண? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்டர்வியூ நடந்த மாரியே தெர்ல. ஒருத்தங்களையும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றியா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு சொல்றாங்க. குப்பும் உள்ள போயிட்டு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா யாருக்குமே ஒண்ணும் புரியவே இல்ல. அப்போ சுச்சி கிட்ட வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, "ஏம்மா அந்த குப்பு என்னதான் சொல்லி தொலைறான்? ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சுச்சியும் வந்துட்டு வந்து குப்பு என்னலாம் சொல்றாங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. குப்புவும் வந்துட்டு ஏதோ ஏதோ சொல்ல ட்ரை பண்றாரு. பட் சுச்சிக்கு ஒண்ணுமே புரியிற மாரி இல்ல. "சனி பயிற்சி முடிஞ்சோனே வந்து சொல்லுவியாப்பா?" அப்படிங்கிற மாரி சுச்சி அப்பா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த சொட்ட அங்கிள் சொல்றாங்க, "இல்ல, இல்ல வாய் வலி சரியானதுக்கப்புறம் திருப்பி வந்து சொல்லுவானா இருக்கும். நீ போடா" அப்படிங்கிற மாரி வந்துட்டு குப்பு அங்கேருந்து விரட்டி விட்டுர்றாங்க. குப்பு போக போக சுச்சியும் பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்க. குப்பு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க இன்டர்வியூக்கு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுச்சியும், "ஏய் குப்பு எல்லாரையும் உள்ள வர சொல்லு. நான் தான் இன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சுச்சியும் வந்து சொல்றாங்க. குப்பு மண்டையில அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு என்னலாம் நடக்க போகுதுன்ட்டு தெரியலையே அப்படிங்கிற மாரி. ஸோ ஒரு ஆளா வந்துட்டு உள்ள அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் போனோனே சுச்சி வந்து சொல்றாங்க, "மத்த இன்டர்வியூ மாரி இந்த இன்டர்வியூவும் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்கிறாத. இந்த இன்டர்வியூ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுலயும் நான் கேட்க போற ஒரு ஒரு கேள்வியும் வந்துட்டு பயங்கர கஷ்டமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்துட்டு பில்டப் பண்ணிக்கிறாங்க, பீலா பண்ணிக்கிறாங்க, என்னெல்லாமோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவர் வந்துட்டு, "சரி நீங்க கேளுங்கம்மா" அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரி இதான் முதல் கேள்வி. நல்லா கூர்ந்து கவனி. ஒரு பெரிய யானை வந்துட்டு வேக வேகமா ஒரு கடைக்கு போயிட்டு என்ன வாங்கும் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவரும் வந்துட்டு திருப்பி வந்துட்டு கேட்குறாரு, "ஆமா அது என்னதான் வாங்கும்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "மூச்சு வாங்கும்டா வெண்ணெய்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கெகபொகன்னு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, "சரி, சரி மொத கேள்வியில வேணா நீ பதில் சொல்லாம இருந்துடலாம். பட் 2வது கேள்வியில கண்டிப்பா நீ பதில் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2வது கேள்வியும் கேட்குறாங்க. நல்லா எதையாவது கூர்ந்து கவனிச்சு கேளுடான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய காடு. அதுல ஒரு பெரிய மரம். அந்த பெரிய மரத்துல ஒரு குட்டி குரங்கு இருக்கு. அந்த குட்டி குரங்க வேட்டையாடுறதுக்காண்டி ஒரு சிங்கம் வந்து அந்த மரத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது வந்துட்டு சுத்தி சுத்தி ஒரு நாள் ஃபுல்லாவே வந்துட்டு ஆயி முடிஞ்சுது. அந்த குரங்கு இன்னும் அந்த மரத்திலேயே தான் இருக்கு. பாவம் அந்த குட்டி குரங்கு இப்ப என்ன பண்ணும்? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவருக்கு வந்துட்டு என்ன நடக்குது? இவங்க வந்துட்டு இன்டர்வியூ கேட்குறாங்களா? இல்லன்னா வந்து ஏதாவது கதை சொல்றாங்களா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே வந்துட்டு, ஆமா அந்த குட்டி குரங்கு என்ன பண்ணும்? அப்படின்ட்டு கேட்குறாங்க. பெரிய குரங்கு உனக்கே தெரியல. அந்த குட்டி குரங்குக்கு எப்படிடா தெரியும்? அப்படிங்கிற மாரி இவர கலாய்ச்சு விட்டுர்றாங்க. அவருக்கு ஒரே வந்துட்டு மென்டல் ப்ரெஷர் ஆயிடுதா. எம்மோ இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணாமலே இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஃபைல அவர் மண்டையிலேயே அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிடுறாங்க.
நம்ம சுச்சியும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில போனவர்கிட்ட குப்பு வந்துட்டு ஏப்பா என்ன ஏதாவது கவனி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன்னை கவனிக்கணுமா இதோ கவனிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு செவுட்லேயே ஒரு அப்பா போயிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. குப்புக்கு செமையா பல்ப் ஆயிடுது. அடுத்து வந்து இன்டர்வியூக்கு ரெடியாக இருக்கிறவங்க உள்ளே போகிறாங்க. போனோடனே சுச்சி வந்துட்டு அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்டாரோ அதே மாதிரி வந்துட்டு இவர்கிட்டயும் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு திணுசாக கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கிளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு வந்துட்டு போனால் போதும் நம்ம சர்டிஃபிகேட் மட்டும் நம்மக்கிட்ட கிடச்சாலே போதும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இந்த இடத்துலேருந்து வேக வேகமாக போயிடுறாங்க. இப்படி வந்த 2 பேர் தெரிச்சு ஓடுனதை பார்த்து மிச்சம் இருக்கிற 2 பேரும் வந்துட்டு நமக்கு இந்த இன்டர்வியூவே தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க. ஃபைனலாக ராம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு வராரு. வந்தோடனே வந்துட்டு குப்பம் வந்துட்டு எச்சரிக்கைலாம் பண்ணுறாங்க. நீ போகாத, போனேன்னா வந்துட்டு பிற வருத்தப்படுவேடா அப்படிங்கிற மாதிரி வந்து எச்சரிக்கைலாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ராம் வந்துட்டு நான் போயே தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்குள்ளே போகிறாங்க. நம்ம சுச்சி வந்துட்டு திருப்பியும் அதே தான் சொல்கிறாங்க. இங்கே வந்து நார்மலாக நடக்கிற மாதிரி இன்டர்வியூ நடக்காது, ரொம்ப வித்தியாசமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமே, இங்கே பாருங்க இது என்னது, இது அப்துல்லா வரல ஆட்டிக்கிட்டே இது ஷேக் அப்துல்லா அப்படிங்கிற மாதிரி நிறைய மொக்க காமெடிலாம் பண்ணுறாங்க. இப்படியே மொக்க காமெடிலாம் பண்ணி நம்ம சுச்சியை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மொக்க காமெடி தான் நம்ம சுஜிக்கு பிடிக்கும் போல். அவங்க வந்துட்டு யோசிக்கிறாங்க, சார் நம்ம கேள்வி கேட்காமலே டப்புன்னு பதில் சொல்கிறானே இவன் தான் அந்த டேலண்டான பேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. யுவர் அப்பாயிண்டட் மேன், பிகாஸ் நான் கேள்வி கேட்காமலே எல்லாத்துக்குமே டப்புன்னு ஆன்சர் பண்ணுறேன். உன்ன மாதிரி அறிவாளியை நான் பார்த்ததே கிடையாது. உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்கள் கம்பெனிக்கு தேவை. உன்னை பற்றி எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க அப்பா பார்க்குறதுக்காண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ குப்புவுக்கு செம ஷாக் ஆயிடுது. என்னடா இது, நம்ம அம்மா கேள்வி கேட்டால் அதுக்கு வந்துட்டு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது, இவங்க எப்படிடா கேள்வி கேட்காமலே பதில் சொன்னான்ட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா இங்கே வந்திருந்த எல்லாத்த விடையுமே ராம் தான் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் வந்துட்டு கேட்காமலே நிறைய பதில் தான் சொன்னான். எனக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ராமை பற்றி புகழ்ந்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே சுச்சியோட அப்பாவுக்கும் வந்துட்டு புரியுது. ஸோ சுச்சியோட மென்டாலிட்டி இப்படி தான். பட் ஆனால் இவளையே ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி இவளை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கம்பெனியும் நல்லா பார்த்துக்குவான். எனக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கு அவன் ஒரு தகுதியானவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ராம் அவங்களையும் வந்துட்டு பர்சனல் செக்ரட்டரியாக சூஸ் பண்ணிடுறாங்க. வெல்கம் ராம், நாங்கள் வந்துட்டு உங்களை கம்பெனிக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்துட்டு இன்னும் வேலைக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி ராம அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. இது அந்த சொட்டாங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அவர் ஒரு பிளான் வச்சுருந்தாரு. அதெல்லாம் அப்படியே வந்துட்டு அப்படியே தலக்கமாத்தி நம்ம சுச்சி போட்டதுனால அவருக்கு கொஞ்சம் லைட்டாக காண்டாக தான் இருக்குது. இப்படியே அவங்களோட டே டு டே லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது சுச்சியோட அப்பா அந்த சொட்டாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வந்துட்டு ஜாக்கிங் போய்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுச்சி வந்துட்டு அவங்க அப்பாவையும் சொட்டாங்கலையும் வந்துட்டு ஓடுங்க, நீங்கள் 2 பேரும் யார் முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடி போகிறாங்க. போனோடனே சுச்சியோட அப்பாவுக்கு வந்துட்டு லைட்டாக ஹார்ட் வந்துட்டு வலிக்கிற மாதிரி இருக்குது. சுச்சி வந்துட்டு என்னாச்சுப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்துடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா கிடையாது. ஸோ ரொம்பவே செல்லமாக வளர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கணுன்னே ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து கேஸ் ட்ரபிள் தான், ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் என்னெல்லாமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு செக்அப்லாம் பண்ணுறாங்க. சொட்ட அங்கிளும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. சுச்சி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே வந்து ஒரு டாக்டர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற பேஷண்ட்டையும் சும்மா விடாமல் கலாய்ச்சி விட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் பெட்டில் படுத்துருக்காரு. அவருக்கு வந்துட்டு செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டு ஏப்பா என்ன உனக்கு இந்த நோயெல்லாம் இருக்குது அந்த நோயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விட்டு அங்கேருந்து வந்துட்டு போயிடுறாங்க. இப்படியே ஒரு வழியாக வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவருக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ராம் வந்துட்டு கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு சுச்சியோட அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க. சுச்சியை தான் வந்துட்டு அவங்க பார்த்துருப்பாங்க. சுச்சியை வந்துட்டு ராம பார்த்தோன்னே என்ன மேன் கொஞ்ச நாளாக வேலைக்கே வரல, எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராமும் வந்து ஏதோ சமாளிக்க பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு நான் சொல்கிறதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குரங்கு மாதிரியே சிரிடா அப்படிங்கிறாங்க. அவங்களும் குரங்கு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ கழுத மாதிரி கத்துங்கிறாங்க, அப்படி பண்ணுங்கிறாங்க, இப்படி பண்ணுங்கிறாங்க. ராம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குனிஞ்சு இதே மாதிரி கத்திக்கிட்டே இருக்கணும். ஐயவே எங்கள் அப்பா வராரு, இதையை வந்து போட்டு விட்டுறாத, பட் ஆனால் நீ இப்படி கத்திக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றி ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுறாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் ஏன்ப்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்க, போதும் எந்திரிச்சு நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சுச்சி தான் வந்துட்டு இப்படி கத்த சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் உனக்கு கழுத பொறுமை தான்ப்பா, இவ்வளோ நேரம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருக்குள்ளே வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. இங்கே கட் பண்ணால் கம்பெனியை காட்டுறாங்க. சுச்சியோட அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ராம் வந்துட்டு ஒரு ஃபார்மை கொண்டு வந்து சைன் வாங்கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு, கடந்த 3 வருஷமாக நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் ரீசெக் பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்மிஷன் கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிப்பா செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவரும் பர்மிஷன்லாம் கொடுத்துட்றாரு. இங்கே கட் பண்ணால் வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ சொட்ட அங்கிள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து நம்ம சுச்சியோட அப்பாட்ட வந்துட்டு இன்ட்ரோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் சொர்ணா வேறு சுச்சியை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ சுச்சி எப்போதும் போல் சோஃபாவில் தாவி வர பார்க்குறாங்க. பட் அவங்க அப்பா வந்துட்டு ஒழுங்காகவே
வந்து உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுச்சி வந்து உட்கார்ந்தோடனே இவ தான் என் பொண்ணு சுஜாதா, என்னோட மொத்த சொத்துக்குமே இவ ஒருத்தி தான் வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுஜாதா வந்துட்டு என்னை எல்லாரும் சுச்சின்னு கூப்பிடுவாங்க, சுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா செல்லம்மா சுச்சின்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சுஜியோட அப்பாவும் சொல்கிறாங்க. அங்கே வந்திருக்கிற சோட்டா அங்கிள் எங்கே நம்ம சுச்சி வந்துட்டு ஏதாவது தேவையில்லாத வேலை பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி மண்டையை தொடச்சிக்கிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸருக்கு சொட்டை வேர்க்கிறதுனால அவரும் வந்து கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்காரு. இப்படியே 2 பேரும் மாறி 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 அவங்கவுங்க சொட்டையை தொடச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சுச்சி வந்துட்டு, அப்பா இவங்க 2 பேருக்கு என்ன சொட்டை துடைக்கிற போட்டி நடந்துட்டுருக்கா, இல்லைன்னா சொட்டையை வச்சு ஏதாவது காம்படிஷன் நடந்துட்டுருக்கா, இப்படி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா, பெரியவங்கள பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சுசித்ராவை லைட்டாக வந்துட்டு கண்டிக்கிறாங்க. நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க. அம்மா இல்லாத பொண்ணு அப்படிங்கிறதுனால செல்லம் குடுத்து வளர்த்துட்டேன். அதனால தான் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாரி சுச்சியோட அப்பா சொல்லிட்டு அப்படியே கான்வர்சேஷன் போய்க்கிட்டு இருக்கு. டீ கொண்டு வந்து குடுக்குறாங்க. நம்ம சுச்சி கிட்ட குடுத்துட்டு, "பெரிய கப்பு மாப்பிள்ளைக்குமா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம சுச்சி வந்துட்டு மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு, "டேய் மாப்பிள்ளை பெரிய கப் உனக்கு தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டுட்டு, "ஐயய்யோ! இந்த பொண்ண வச்சுக்கிட்டு என்னடா பண்றது?" அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ சொன்னா, அதுக்கு வந்துட்டு டமக்கு டப்பா அடியாளா அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டெப்ப போட்டு வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஏம்மா சொர்ணா சுச்சி உள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லிட்டு அப்படியே மிச்ச விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் சுச்சியும் வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வந்து சீப் எடுத்து தலையை வாரிக்கிட்டே இருக்காரு. ஆமாம் நீ படித்து முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை சொல்கிறாரு. ஏன் நீ படித்து முடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சியும் வந்து சொல்கிறாங்க. அம்மா நீ ஏன் தலையை வந்துட்டு சீவிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் முடி நான் அப்படி தான் சீவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவர் இன்னும் வேகமாக தலையை சீவிக்கிட்டே இருக்காரு. அப்படியே வந்து சுச்சி பண்ண குறும்புனால அந்த சம்மந்தமே வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த சம்மந்தத்தை கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே வந்துட்டு சுச்சி வந்து திருப்பியும் அவங்களோட குறும்பு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு சும்மா இல்லாமல் கேக்கெல்லாம் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வகையும் ஊட்டுறதுன்னு சொல்லிட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ குறும்பு பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ குறும்பெல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து நம்ம சுச்சியை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ வெகுளியாக கூட ஒரு பொண்ணு இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே சம்மந்தம் பேசி ஓரளவுக்கு வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணுற ஸ்டேஜ் அளவுக்கு போயிடுச்சு. சுச்சியோட அப்பாவுக்கும் வந்துட்டு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பையன், ஃபேமிலி பேக்ரவுண்டும் ரொம்ப நல்ல பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவரும் நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு. அவங்க கூட இருக்கிற அந்த சொட்ட அங்கிள் வந்துட்டு, "சரிப்பா நீ வந்துட்டு ஒரு பார்ட்டி மாரி வந்து அரேஞ்ச் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிடலாம். அன்னைக்கே நம்ம வந்துட்டு நிச்சயதார்த்தையும் வச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவர் சொல்றாரு. சுச்சியோட அப்பாவுக்கும் இது ஒரு நல்ல டிசிஷனா தான் தெரியுது. சரி நம்ம வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராமும் கூட வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. என்னென்ன வேலை பார்க்கணுமோ அவ்வளோத்தையும் வந்துட்டு அவரும் சேர்த்து தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ராம் இப்படி கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சுச்சி வந்துட்டு வந்து ராம் கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. மத்த எல்லார்கிட்டயும் விட ராம் கிட்ட வந்துட்டு ரொம்பவே அட்டாச்டா இருக்காங்க. ரொம்ப க்ளோஸா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராம் வந்துட்டு கண்டிக்கிறாங்க. "இனிமே இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ வந்துட்டு பெரிய பொண்ணு மாரி நடந்துக்கோ. நீ என்கிட்ட வெகுளியா விளையாடுற. பட் ஆனா வெளியிலேருந்து பார்க்குறவங்க தப்பா தான் பார்ப்பாங்க. இனிமே வந்துட்டு உன் புருஷன் கூட தான் நீ விளையாடணும். என் கூட விளையாடக்கூடாது." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க. சுச்சிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "என்னது இவன் இப்படி சொல்றான்?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்துட்டு மனசு நொந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இத வந்து ஏத்துக்கவே முடியல. ஸோ அவங்க வீட்ல வேலை பார்க்குற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. "ராம் வந்துட்டு இப்படி சொல்லிட்டான். அவன் கூட நான் விளையாடக்கூடாதாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, அவன் நல்லதுக்கு தான் சொல்றான். வெளியேருந்து பார்க்குறவங்க தப்பா தானே பார்ப்பாங்க." அப்படிங்கிற மாரி அவங்களும் சொல்ல, "இல்ல ராம் ஏன் இப்படி சொல்றான்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "நீ கவலைப்படாத பாப்பா. உனக்குன்னு புருஷன் வந்ததுக்கப்புறம் நீ அவன் கூட நல்லா விளையாடுவல்ல." அப்படிங்கிற மாரி அவங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிடுறாங்க. ஸோ இவங்களால இதையும் அக்செப்ட் பண்ண முடியாம கடைசியில சொர்ணா கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அவன் சொன்னது கரெக்ட் தானே. நீ இனிமே வந்துட்டு உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து விளையாடு. வந்துட்டு உனக்கு புடிச்சவங்க கூட நீ விளையாடுறதுல தப்பே கிடையாது. அது யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொர்ணாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. சுச்சிக்கு வந்துட்டு மனசெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கு. என்னது இது? நம்ம வந்துட்டு ராம் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்களே! ராம எனக்கு ரொம்பவே பிடிக்குமே! அப்படிங்கிற மாரி மைண்டுக்குள்ளலாம் வந்துட்டு பல யோசனைகள் போய்க்கிட்டு இருக்கு. சொட்ட அங்கிள் சொன்ன மாரி சுச்சியோட அப்பாவும் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளானும் பண்றாங்க. எல்லா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சுச்சி கிட்ட வந்துட்டு நல்லா போயிட்டு பேசுறாங்க. "எப்படி இருக்கம்மா?" அப்படிங்கிற மாரி எல்லாருமே வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில சுச்சியோட அப்பா வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. "ஸோ இது வந்துட்டு சாதாரண ஒரு பார்ட்டி கிடையாது. இது வந்துட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்க்கான பார்ட்டி. என்னோட பொண்ணுக்கும், அவரோட பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணோனே சுச்சி வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மனசு நொந்து போயிடுறாங்க. "இல்லப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. உடனே அவர் அப்பாவும், "ஏம்மா இப்படி சொல்ற? உன்ட்ட கேட்டு தானே எல்லாமே பண்ணேன்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு கேட்குறாங்க. "இந்த நகை புடிச்சிருக்கா? இந்த புடவ புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களே தவிர, மாப்பிள்ளை புடிச்சிருக்கான்ட்டு நீங்க என்ட்ட கேட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாரி சுச்சி கேட்குறாங்க. "இல்லம்மா வர்ற எல்லா மாப்பிள்ளைக்குமே வந்துட்டு உன்ன புடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு மட்டும் தான் உன்ன புடிச்சிருக்கு. நான் என்னம்மா பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க.
எனக்கு வந்துட்டு ராம தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சி சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஷாக் ஆயிடுது. இந்த விஷயத்த கேட்ட ராம்க்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகணும், பட் ஆனால் வந்துட்டு அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனே நம்ம சுஜிக்கும் ராமுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னா வந்துட்டு இதுக்கு மேலே நீ வந்துட்டு பெரிய பொண்ணு நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாலெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது எனக்கும் அப்படிங்கிற மாதிரி சுஜி குடிக்க போகிறாங்க. இது உனக்கு கிடையாது, ராமுக்கு கொண்டு போய் கொடு அப்படிங்கிற மாதிரி ராம் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ராம் கொஞ்சம் குடிச்சிட்டு சுச்சி கிட்ட கொஞ்சம் கொடுக்குறாங்க. சுச்சியும் கொஞ்சம் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் விழுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி மறந்துட்டேன், நான் தான் அவங்க காலில் விழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க காலில் விழுறாங்க. ஸோ ராம் வந்துட்டு சுச்சியோட முதுகு தொடும்போது அங்கங்கே தான் லைட்டாக மேலே அப்படி சொரிஞ்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்போதுமே எனக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க சொரிஞ்சு தான் விட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் அந்த தேவை இருக்காது, ஏன்னா நான் இருக்கேன், நான் சொரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்படியே அந்த நைட் எல்லாம் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சுச்சியோட அப்பா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தது. ஸோ அதுக்காண்டி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. சுச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்னனாலும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு சுச்சிக்கிட்ட வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. ராமும் சொர்ணாவும் முன்னாடி போயிடுறாங்க. சுச்சியும் அவங்களோட அப்பாவும் வந்துட்டு எப்போதுமே ஒரு இங்கிலீஷ் டைம் பாடிட்டே வந்துட்டு 2 பேருமே வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற டைமில் சுச்சியோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. பட் இது தெரியாமல் சுச்சி வந்துட்டு அப்பா நடிக்காதீங்க எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அடிக்கடி வந்துட்டு அவங்க அப்பா இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போவும் நடிக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட அப்பா உண்மையாகவே இறந்து போயிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்தோன்னே சுச்சிக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால வந்துட்டு நான் ரிமைனிங் போர்ஷனை வந்துட்டு செகண்ட் பார்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செகண்ட் பார்ட் போடுவேன். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.